ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மாஸ்டரிங் மைண்ட் செட் தமிழ். பணம் இல்லாதவர்களுக்கு சொத்து சேர்ப்பதற்கான 7 ரகசியம் 1. செல்வம் உங்கள் மனதில் தான் தொடங்குகிறது. ஒரு சிலர் அதிகமாக சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் சேமிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை பார்த்தோம்னா பணக்காரர்கள்லாம் ஃபர்ஸ்ட் சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்குறாங்க. பணத்தை இலக்கு அல்ல, ஒரு கருவியாக தான் பார்க்குறாங்க. ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா நாமள செலவு பண்ண தான் நினைப்போம். ஆனால் பணக்காரர்கள் 100 எப்படி 200 மாற்றலாம் தான் நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் 100 எப்படி வளர்ப்பேன் என்று கேளுங்க. ரகசியம் 2. சிறிய தொகை கூட்டு வட்டியில் பெருகும். தினசரி நீங்கள் டீ 50 ரூபாய்க்கு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டீ 50 ரூபாய்க்கு குடிக்கிற டீ ஒவ்வொரு மாதமும் தவறாமல் மாதந்தோறும் ஒரு 10 வருஷத்துக்கு அந்த 50 ரூபாய் மாதம் கட்டி கந்தீங்கன்னா 8% வட்டி போட்டு உங்களுக்கு 90,000 கிடைக்கும் 10 வருஷம் கழிச்சு. நேரம் உங்கள் நண்பன். நேரத்தை வீணாக்காம சிறிய முதலீட்டை உடனே ஆரம்பிங்க. ரகசியம் 3. கடன் செலுத்துவதை கொன்றுவிடு. கிரெடிட் கார்டு போன்ற அதிக வட்டி கடன்களை முதலில் அடைக்கணும். அதிக வட்டியை முதலில் தீர்க்கவும். நீங்க கடன் இல்லாத இருந்தீங்கன்னா அந்த கடன் கட்டுற காசை நீங்க முதலீடு செய்யலாம். ரகசியம் 4. பணக்காரங்களாம் ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. நீங்க பயன்படுத்தாத பொருட்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பொருள் எல்லாம் வித்துருங்க. மாசம் இன்னும் 300 ரூபா கூடுதலா நீங்க 20 வருஷத்துக்கு முதலீடு செஞ்சீங்கன்னா 25 லட்சமா வரும். ரகசியம் 6. வீடு, நிலம், தங்கம் போன்ற சொத்தெல்லாம் உங்ககிட்ட அப்படியே இருக்கும். மதிப்பு இழக்கிற மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறது தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக நீங்க பங்கு சந்தையில போடலாம், இல்லைன்னா ரியல் எஸ்டேட் நிலம் வாங்கி போடலாம், இல்லைன்னா ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கலாம். ரகசியம் 7. பணக்காரங்கெல்லாம் இன்னும் அதிகமா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா புக்ஸ் படிச்சு அறிவை எப்பயுமே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்ககிட்ட பணம் இன்னும் அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க பணக்காரறாங்க ஆடுறாங்க. ஏழைங்களாவே இருக்கிறாங்க. இந்த 7 ரகசியத்தையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.